வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறாங்க லக்னத்தை பாருங்கள், ராசிக்கு பார்த்த லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிட்டு தேவையில்லாத தர்க்கங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பிஸ்னஸில் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் பூர்வீக கர்மான்னு சொல்லுவோம். ஸோ 10 6 3 போது கொஞ்சம் பூர்வீக கர்மாக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுனால அதை தீர்த்துக்க முடியும். அதனால் அது குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும் பொழுது கொஞ்சம் தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அம்மாக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் டென்ஷன் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 10ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்களில் ஆசை காட்டி மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் அதிபதியான புதனும் அங்கே 10ல் இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய 11ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மாஸ்டர் டிகிரி பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதியான புதன் 10ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க. பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான எஃபோர்ட் இப்போ போடும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 11ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தா படிப்பு ஏதாவது மேற்படிப்பு ஏதாச்சும் வெளியூர் வெளிநாட்டில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னம் சந்திர தசாபுத்திரம். சந்திரன் 10ஆம் அதிபதி. சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக செவ்வாய் தசாபுத்திரங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத தர்க்கங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதார சம்மந்தமான விஷயங்கள், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. துலா லக்னமாக ராகு தேசாபத்தினா ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது இப்போது ஏதாச்சும் குழந்தை இல்லாதவர்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி 3 6ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள், காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கிறது, கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் வரும். அதே நேரத்தில் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லோன் போட்டு ஒரு வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களும் அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக கேது தேசாபுத்தி. கேது 11ல் இருக்கும். இந்த வழக்குகள் வெற்றி, ரொம்ப நாள் லிட்டிகேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஏதாச்சும் இருக்குன்னா அது கிளியராக இருக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக சுக்கிர தேசாபுத்தி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
ஸோ மற்றபடி என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை நம்ம பார்க்கும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து 29ஆம் தேதி திங்கட்கிழமை மணிக்கு வருதுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குமே வந்து 2 தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி. ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. அதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம மூதாதையர்கள் வழிபாடு பண்ணுறது, சித்தர் பெருமாட்களை வழிபாடு பண்ணுறது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. அதுவும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலே லைஃப்பில் வந்து உங்களை வந்து அப்படியே கையில் வந்து யாரோ தாங்கி அப்படி கொண்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும். இது வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும். ஸோ முக்கியமாக பௌர்ணமிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தால், வெள்ளி டம்ளர், ஸோ வெள்ளி டம்ளர் இல்லைன்னா ஒரு புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் அட்லீஸ்ட் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. உபயோகப்படுத்தின டம்ளர் வேண்டாம், ஓகேங்களா. ஸோ ஒரு சின்ன டம்ளர் வாங்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் பழம், பால், கொஞ்சோண்டு குங்குமப்பூ, சும்மா ஒரு இலை விட்டால் போதும். ஸோ சின்னதாக ஒரு சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ போட்டு இறைவனை நல்லா விளக்கேற்றிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுகிற சித்தர் பெருமான் யாராச்சும் இருந்தாங்கன்னா வழியாக வழிபடுவீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அங்கே இருக்கிறதா, உங்கள் குலதெய்வமும் உங்கள் சித்தர் பெருமான் உங்களை காக்கிற தெய்வங்கள் அங்கே இருக்கிறதா நினச்சி ஆவாகனம் நீங்களே பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அவர் ஆவாகனம் பண்ணி மனதார அங்கே இருக்கிறதா நினச்சி நீங்கள் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும், நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைகிறது. என்றைக்குமே வந்து நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஆண்டவன்ட்ட போயிட்டு லிஸ்ட்டு போட்டு எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம நம்ம வந்து சரணாகதி அடைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாமே நீ பார்த்துக்கம்மா, எல்லாம் உன்னுடைய குழந்தைகள் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சரணாகதி அடைஞ்சு அமைதியாக உட்காந்து அவங்க அங்கே இருக்கிறதா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். அதே நேரத்தில் சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு கேது தொடர்பு இருக்கும், ஏதோ ரூபத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே. குரு கேது ஸ்டாரில் இருக்கிறது, குருக்கும் கேதுக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, கேது குரு ஒன்றா இருக்கிறது, இதெல்லாமே ஒரு குரு கேது தொடர்பு. இது வந்து எப்படி வெளிப்படும்னா, காலகாலமாக எத்தனையோ காலகாலமாக பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வந்துகிட்டே இருக்குங்க, பிறந்ததுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்தி எடுக்குதுங்க, பிறந்ததுலேருந்தே வந்து எனக்கு கடன் இல்லாமல் இருந்ததே கிடையாதுங்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. இன்றைக்கி வந்து சித்தர் சமாதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நிறைய பேர் வந்து தங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு வழியே தெரியலைங்க, நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என் வாழ்க்கைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் சமாதிக்கு போய் உட்காருங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த மாதிரி தான் ரொம்ப நாட்களாக அவர் வந்து ரொம்ப சைக்கிளில் போயிட்டு இருந்தார்னு வச்சுப்போமே. ரொம்ப சைக்கிளில் போயிட்டு ரொம்ப கடைநிலை ஊழியர். அவர் மிஞ்சி போனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500-600 சம்பளத்தில் வேலை பார்த்துருந்தவர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னே தெரியலன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அவர் என்ன பண்ணுவார்னா பாம்பன் சுவாமிகள் கோயிலில் போய்ட்டு படுத்து தூங்கிடுவார். ஸோ படுத்து தூங்கிட்டு அங்கேயே தூங்கி பௌர்ணமிக்கு அதுக்கப்புறம் காலைல எழுந்து வருவார். ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவருக்கு நல்ல வேலையில் அமர்ந்து அதுக்கப்புறம் அவர் லைஃப் டோட்டலாக மாறி இன்றைக்கி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஆயிடுச்சு அவருக்கு. பட் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். காரணம் என்னென்னா அந்த அருள், அவர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி. என்னென்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு வாட்டி 2 வாட்டி போயிட்டு எனக்கு அது அல்ல இதாலன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்டே வந்து தர்க்கம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன்லாம் வந்து பார்த்தா எனக்கு சாமி ஒன்றும் செய்யலைங்க, அந்த சாமிக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்க்கம் பண்ணுறவனாக இருக்கான். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட வந்து சரணாகதி தாங்க. இறைவனுக்கு மீறி என்னங்க இருக்குது? நாளைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நமக்கு தெரியுமா? தெரிய போகிறதில்ல. நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? எதுவுமே தெரிய போகிறதில்ல. ஸோ சரணாகதி அடைஞ்சு பாருங்களேன், எல்லாமே நீ பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கர்மிக்கு காலகாலமாக உங்களுக்கு தொடர்கிற கர்மாக்கள், காலகாலமாக உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள், உடல் உபாதைகள் போகணுன்னா போயிட்டு இறைவனை, அதுவும் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு 15 அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. உங்கள் லைஃப் டோட்டலாக மாறும். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி நிறைய பேருக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள். வர பௌர்ணமி 29ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. மறக்காமல் போயிட்டு உட்காந்து பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் போய் தான் பாருங்கள். பௌர்ணமி ஒரு சித்தர் சமாதிக்கு போய்ட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காருவோமே, உட்காந்து வழிபட்டு பாருங்கள். அதே சித்தரை டெய்லி நினச்சி பாருங்கள். நான் சொன்ன வீட்லேயும் வந்து நான் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். லைஃப் வந்து எந்த மாதிரி மாறுதுங்கிறது நீங்களே சொல்லுவீங்க சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லட்சுமிநாதன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.